ரிட்டர்ன் டைப். ஸோ நார்மலாக பிரிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்து நம்ம வந்து அந்த பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் குவெட்ஸ் ஆர் சிங்கிள் குவெட்ஸில் என்ன கொடுத்தாலுமே அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆக தான் போகுது. ஸோ அப்படி பிரிண்ட்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு ரிட்டன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வர ரிட்டன் டைப்னா என்ன, அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், தென் வந்து ப்ராக்டிக்கலாக அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி எந்த மாதிரி கோடிங்ஸ்லாம் போட்டு நம்ம அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டன் டைப்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிட்டனை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் ஐடியலி ஷெல்லை ஓப்பன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் return.pyன்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபங்க்ஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக டெஃப் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ வந்து நான் கிரியேட் பண்ணேன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பேரந்திசிஸ் வந்து போடணும். இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலே அந்த மாதிரி நீங்கள் போடணும். போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பிரிண்ட் அப்படி அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நான் சும்மா ஹலோ அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். நார்மலாக ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கிளியராக ஃபங்க்ஷன்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை இப்படி தான் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கோலன் வச்சு முடிச்சுட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும். லாஸ்ட்டாக அந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்லி நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணாதான் நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அது வந்து நமக்கு இதோ இங்கே ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் நடக்கிற ஒரு விஷயம். இதுலேயே நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ இதுலேயே நம்ம வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ ரிட்டன் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை டெஃப் பெயிண்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணுறோம், பிரிண்ட் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா அந்த ஃபங்க்ஷன் நேம் சொல்லி கால் பண்ணனதும் நமக்கு அவுட்புட் வருது. பட் வந்துட்டு இப்போ வந்து நான் ஃபங்க்ஷனை மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே எனக்கு வந்து பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பெயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இப்போ அந்த பெயிண்டர் இப்போ சும்மா நான் வந்து அந்த பெயிண்டரோட நேம் வந்து என்னோட நேம்னே வச்சுக்கிறேன்னா அவங்க வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா ஐ எம் வைஷு அப்படின்னு அவங்க வந்து என்கிட்ட சொல்கிற மாதிரி நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். என்னோட ஸ்பெல்லிங் நானே தப்பா, சாரி. ஓகே, ஐ எம் வைஷு. இப்போ வந்து டெஃப் பெயிண்ட் அப்படின்னு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஐ எம் வைஷுன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணால் நமக்கு இங்கே அவுட்புட்டில் எதுவுமே வராது. ஓகே, எதுவுமே வராது. கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்டர்பிரட்டர் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கும். இங்கே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னதுமே நெக்ஸ்ட் லைனுக்கு இது வந்து ஃபங்க்ஷனோட கோட் அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும். நார்மலாக இப்போ நீங்கள் உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜே பண்ணுறீங்கன்னா ஃபோன் மூலமாக பண்ணுவீங்க. ஃபோனுங்கிறத டெஃப்னு வச்சுக்கலாம். ஸோ யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்டோட நேம் தான் இங்கே பெயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது அதை நீங்கள் நினச்சா மட்டும் போதுமா, அவங்களோட மெசேஜை நீங்கள் அவங்களோட நேம் எடுத்து அதை சென்ட் பண்ணால் தானே போகும். ஸோ பெயிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் இங்கே கால் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு டைம் நீங்கள் கால் பண்ணும்போது தான் அது வந்துட்டு உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து அது ரிட்டர்ன் ஆகலை. ஏன் ரிட்டர்ன் ஆகலைன்னா, இப்போது நார்மலாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷன் நேம் சொல்லி நம்ம கால் பண்ணும்போது வந்துடும். பட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து பெயிண்ட் அதுதானே உங்களோட ஃபங்க்ஷன் நேம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா இப்போது v is equal to அந்த பெயிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நேமை இந்த விக்குள்ளே சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த v அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணி இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன நடக்குதுன்னா ஐ எம் வைஷுன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வெயிட் அ செகண்ட், இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் கிளியராகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்த
இப்போ வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து டெஃப் பெயிண்ட் அப்படிங்கிறது, இந்த டெஃப் பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃபங்க்ஷன் நேம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ரிட்டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணும்போது இதுக்குள்ளே நீங்கள் எழுதியிருக்க ஐ எம் வைஷு அப்படிங்கிறது இங்கே ரிட்டன் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட்டுக்கு அப்புறமா அதே ஃபங்க்ஷன் ஏதோ இந்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்குள்ள இருக்கிறது வந்துடும். பட் ரிட்டன் அப்படிங்கும்போது இப்போ பெயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த பெயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஐ எம் வைஷு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ள இந்த பெயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ இந்த பெயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இந்த விங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ இந்த வி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த வி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து டெஃப் பெயிண்ட் அப்படிங்கிற இந்த லைனை பார்க்கும். ஃபங்க்ஷன் அதுமே இதை ஸ்கிப் பண்ணிடும். நெக்ஸ்ட் தேர்ட் லைனுக்கு வரும் வி இஸ் ஈக்குவல் டு பெயிண்ட் அப்படின்னு அவங்க வந்து அந்த பெயிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை இந்த விக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வியை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனை பார்த்ததுமே அது என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இந்த லைனுக்கு போகும் பெயிண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த பெயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஐஎம் வைஷுன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஐஎம் வைஷுங்கிறது இந்த வீக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஐ மீன் இந்த வி இஸ் ஈக்குவல் டு பெயிண்ட் அப்படிங்கிறது இந்த வீக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். இப்போ பிரிண்ட் வி அப்படிங்கும்போது ஐஎம் வைஷு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நடக்கிறது. இது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின் இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, கிரியேட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அதாவது வந்து ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கெட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. அதாவது வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வாங்கணும். ஆல்ரெடி நீங்களும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இதை வந்து இன்டர்பிரட்டரில் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்டர்பிரட்டரில் இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளை, அதாவது வந்து ஃபஸ்ட்டு 2 யூசர் ஐ மீன் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து சும்மா என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு வைஷுன்னு கொடுக்குறேன். யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு வைஷு, பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவங்க வந்து ஃபங்க்ஷன் நேம் நம்மளை கிரியேட் பண்ண சொல்ல நம்மளே வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னன்னு கிரியேட் பண்ணலான்னா வேலிடேட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேலிடேட் அப்படிங்கிற ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், டெஃப் வேலிடேட். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுவோம், இந்த மாதிரி பேராந்தசிஸ் போட்டு கோலன் வச்சு இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட இருக்குது, வேலிடேட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூசர் கிட்ட இருந்து நம்ம வந்து இன்புட் வாங்கணும். ஸோ யூசர் கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் வாங்கலாம். இப்போது இங்கே வந்து ஒரு இது இருக்குது, நம்ம இங்கே கீழே வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக என்ன பண்ணலான்னா, வெயிட் அ செகண்ட். ஓகே, uname is equal to int of input. இன்புட் வாங்குறதெல்லாம் எப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாஸ்வேர்டு ஓகே, சும்மா நான் வந்து வெறும் எஸ்ன்னு மட்டும் போடுறேன். பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட். ஓகே, இது வந்து யூசர் நேம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்கில் வாங்குறதுனால எஸ்டிஆர்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வேலிடேட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். ஐ மீன் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும், அதுதானே. ஓகே, இப்போ நம்ம அதுக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இஃபெல்ஸில் எப்படி அது பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி இஃபெல்ஸ் வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணலாம். இஃப் user name is equal to uname and இப்போ வந்து யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு uname, அதாவது வந்து இந்த யூசர் ஐ மீன் இந்த யூசர் நேம் இந்த யூசர் நேம்க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்.
இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படி ஈக்குவலா இருந்ததுன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன்ல என்ன பண்ணணும்னா ட்ரூ அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை எல்ஸ் அப்படி ஒருவேளை அது ஈக்குவலா இல்லைன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முடிச்சதுக்கப்புறமா. ஓகே, இப்போ இதை நம்ம ரன் பண்ணணும்னா நமக்கு ரன் ஆகுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ நார்மலாக ஃபங்க்ஷன்ஸில் கால் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளே இந்த வேலிடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை சேவ் பண்ணி இப்போ இந்த ஏவை நீங்கள் பிரிண்ட் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். சாரி, இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு வந்து இன்புட் கேட்கும். ஸோ இன்புட் கேட்குது. இங்கே இன்புட் என்ன கொடுக்கலான்னா அதே மாதிரி நான் வந்து வைஷூன்னே கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த இது சேம்னு வரும். சாரி, என்ன did you mean true? Name error, true is not defined. ஸோ ட்ரூ இஸ் நாட் டிஃபைன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக வந்து எரர் வந்திருக்கு? பாஸ் கரெக்டாக இருக்குது. பாஸ் இஸ் ஈக்குவல் டு பாஸ் எல்ஸ் ரிட்டன். ஓகே, கரெக்டாக இருக்குது எல்லாமே. வேலிடேட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல என்ன எரர் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது அதை கேப்ஸில் தான் கொடுக்கணும். நான் ஸ்டார்டிங் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி டீ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கேப்ஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது உங்ககிட்ட வந்து அது இன்புட் கேட்கும். ஸோ நான் அதே மாதிரி இன்புட் வந்துட்டு சேம் என்னோட அப்போ கொடுத்துருந்த இன்புட்டே கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. ஐ மீன் இங்கே என்ன நடந்திருக்குன்னா நான் கொடுத்த அந்த பாஸ்வேர்டு, இங்கே நான் யூசர் நேம் கொடுத்ததும் வைஷு தான், இங்கே கொடுத்த பாஸ்வேர்டு 1 2 3. ஸோ இங்கேயும் 1 2 3 கொடுத்ததுனால ரெண்டையும் சேமான்னு செக் பண்ணிட்டு ட்ரூ அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இதுவே நான் இந்த இடத்துல வந்துட்டு மாற்றி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் மாற்றி வேற ஏதாவது இன்புட், இப்போ நான் வந்து இன்புட் வேற ஏதாவது கொடுக்குறேன். இந்த இடத்துல என்டர் யூசர் நேம், அதே மாதிரி இந்த இடத்துலையும் சும்மா என்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு டைம். இப்போ இந்த இடத்துல என்டர் யூசர் நேம்னு கேட்கும்போது நான் சும்மா வெறும் வைஷ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும்போது சும்மா அப்படி வேறு ஏதாவது கொடுத்தேன்னா ஃபால்ஸ் அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போ இது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை புரியலன்னா ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நான் வைஷு அப்படின்னு வந்து யூசர் நேம் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வந்துட்டு 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ காமனாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி காமனாக ஸ்டோர் ஆயிருக்க ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தான் இது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இன்புட்டுவாக வாங்குங்க. அதாவது யூசர் கிட்ட இருந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி ஆல்ரெடி இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கூட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணி அது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகணும், வேற மாதிரி இருந்தால் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி வந்து 2 யூசர் நேம் வந்து கொடுத்தாச்சு. யூசர் நேமும் கொடுத்தாச்சு, பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போ வந்துட்டு இன்னொரு யூசர் நேமும் பாஸ்வேர்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டும் ஒரே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் இன்புட்டாக வாங்க போகிற இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், வேற மாதிரி இருந்ததுன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் ஆக்சுவலி இங்கே நடக்க போகுது. இப்போ இன்புட் வாங்கியாச்சு. இப்போ டெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். என்ன ஃபங்க்ஷன் நேம்னா வேலிடேட் அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபங்க்ஷன் நேம். வேலிடேட்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்க இஃப் கண்டிஷன் மூலமாக யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேம் எடுத்திருக்கோம். யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூ நேம். இங்கே ஏன் யூ நேம்னு போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து நேம் வந்து யூ நேம்னு தான் போட்டிருக்கேன். அதனால யூ நேம் அண்ட் அப்படிங்கும்போது அண்ட் ஆப்ரேட்டருங்கும்போது ரெண்டையுமே செக் பண்ணும். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு பாஸ். ஏன்னா இங்கே வந்து பாஸ்ன்னு தான் நான் வந்து வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு பாஸாக இருந்தால் ரிட்டன் ட்ரூ, எல்ஸ் ரிட்டன் ஃபால்ஸ். அதாவது ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு வந்து நீ வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணு, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுன்னு வந்து நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா
இது எல்லாமே செக் பண்ணிரும். இப்போ லாஸ்ட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, A இஸ் ஈக்குவல் டூ வேலிடேட்ன்னு சேவ் பண்ணியிருக்கேன் நான். நார்மலா வேலிடேட்னே ஃபங்ஷனை கால் பண்ணாம ஏன் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி பண்ணேன்னா, இது வந்து ஃபங்ஷன்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது A அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வேலிடேட்டுங்கிற ஃபங்ஷனை நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ அந்த வேலிடேட்டுங்கிற ஃபங்ஷனை வந்து ஏக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்குமா, இப்போ அந்த ஏவை நான் பிரிண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 லைனை பார்க்கும், இதை விட்டுரும். தென் 2 யூசர் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இன்புட் கேட்கும். இப்போ கேட்டுச்சா, அதோ இங்க கேட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி யூசர் கிட்ட இருந்து 2 இன்புட் கேட்கும், நம்ம கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபங்க்ஷனுக்கு வரும். ஓகே, இது எல்லாமே வந்து இந்த லைன் ஃபுல்லா இது வரைக்குமே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா டைரக்டா இதோ இந்த லைனுக்கு வரும், A இஸ் ஈக்குவல் டு வேலிடேட்னு. இப்போ A இஸ் ஈக்குவல் டு வேலிடேட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னா, இந்த வேலிடேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எந்த லைன்ல இருக்கோ அந்த லைனுக்கு போகும். ஸோ வேலிடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எந்த லைன்ல இருக்கு, இங்க இருக்கு. ஸோ வேலிடேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமா கீழே என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூ நேம், பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ், ரிட்டன் ட்ரூ. ஸோ நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி யூசர் கிட்ட இன்புட் கொடுத்துருப்போம். அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா ட்ரூ அப்படின்னு வந்து இந்த வேலிடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்டோர் ஆகும். அந்த வேலிடேட் அப்படிங்கிறது இந்த ஏக்குள்ள ஸ்டோர் ஆகும். அப்போ இங்கே பிரிண்ட் ஏன்னு நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, அப்போ அந்த பிரிண்ட் ஏ அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்கும், ட்ரூ அப்படின்னு எனக்கு இருக்கும். ஸோ அந்த பிரிண்ட் ஏக்குள்ள எனக்கு ட்ரூன்னு இருக்கிறனால அவுட்புட்ல எனக்கு என்ன வரும்னா ட்ரூ அப்படின்னு வரும். இதுவே ஒருவேளை இந்த இடத்துல வந்து நான் வைஷு 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து நான் அதை இந்த மாதிரி வேற மாதிரி 2 3 4 வைஷு அப்படின்னு இந்த யூ இல்லாம நான் வந்து வெறும் வைஷுன்னு மட்டும் கொடுத்துருந்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா அப்ப வந்து இது வந்து இது வந்து தப்பாயிரும். ட்ரூ இல்லாம ஃபால்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டானனால இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகி இந்த இடத்துல அவுட்புட்டா வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பைத்தான்ல வந்து நடக்கிறது. இது வந்து இன்னுமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா ஒரு டைம் வீடியோவை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி நான் கிளியரா இன்னுமே வந்து நிறைய கான்செப்ட்ஸ் பைத்தான்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து நான் ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.